வணக்கம். தசா புத்தியை கணக்கிடுவது எப்படி? தசா புத்தியை கணக்கிடுவதின் நோக்கம் எதற்காக என்றால், ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவருக்கு நடக்கும் நிகழ்வுகளை கால அட்டவணையோடு எடுத்து காட்டுவதே இந்த தசா புத்தி கணித அமைப்பு முறை ஆகும். இந்த தசா புத்தியை அடிப்படையாக கொண்டுதான் ஒருவரின் எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையில் எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டவை. எதையும் மாற்றி எழுத முடியாது. எவ்ரிதிங் இஸ் ப்ரீரிட்டன், நத்திங் கேன் பி ரீரிட்டன். ஜாதக கட்டம் என்பது ஒருவரின் அடிப்படை குணாதிசயங்களை எடுத்துக்காட்டும் வரைபடம். தசா புத்தி என்பது அந்த அடிப்படை குணாதிசயங்களை எந்த காலகட்டத்தில் மிகைப்படுத்தி இல்லது தன்னுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் காலம்தான் அந்த தசா புத்தி காலம். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக உள்ளார் என்று கொள்வோம். அதாவது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளது. செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் அவருக்கு செவ்வாய் என்றாலே அது தைரியம், வீரியத்தை குறிக்கின்ற கிரகம். ஆர்மி, போலீஸ் போன்ற துறைகளில் பிரபலமாக தைரியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது. தற்பொழுது அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்கிறது என்று கருத்தில் கொண்டால் அவர் அந்த பணியை தைரியத்துடன் மிக சிறப்பாக செய்வார். இதுதான் தசாபுத்தி அமைப்பு முறை. ஒருவேளை ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்று கொண்டால், 12ஆம் இடம் விரயஸ்தானம். தற்பொழுது அவருக்கு செவ்வாய் தசை நடக்கிறது என்று கொள்வோம். செவ்வாய் தசை 7 ஆண்டுகள் நடக்கும். இந்த 7 ஆண்டுகளில் அவருக்கு பொருள் செலவுகள், இழப்புகள், காணாமல் போகுதல், வீணாக போகுதல், எதற்கும் பயன்படாமல் போகுதல் போன்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜாதகர் தள்ளப்படுவார். ஏனென்றால் 12ஆம் இடம் விரயஸ்தானம். எந்தவித நன்மைகளையும் விளைவிக்க மாட்டார் செவ்வாய். அதிகபட்சம் போனால் செவ்வாய் பூமிக்கு அதிபதி. சில நேரங்களில் நிலங்களை வாங்குவார், கடன் கொடுத்து வாங்குவார், வீடு கட்டுவார், கடன் வாங்கி வீடு கட்டுவார். அதற்கு அந்த கடனிலே இருப்பார். இதுதான் இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தின் நோக்கம். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. 9 கிரகங்களின் தசைகளை பார்ப்போம். சூரிய தசை 6 ஆண்டுகள், சந்திர தசை 10 ஆண்டுகள், செவ்வாய் தசை 7 ஆண்டுகள். இந்த வரிசை முறையை மாற்றக்கூடாது. இது ஒரு ஃபிக்ஸ்டு வரிசை முறை. ராகு தசை 18 ஆண்டுகள், குரு தசை 16 ஆண்டுகள், சனி தசை 19 ஆண்டுகள், புதன் தசை 17 ஆண்டுகள், கேது தசை 7 ஆண்டுகள், சுக்கிர தசை 20 ஆண்டுகள். இதுதான் ஒரு ஃபிக்ஸ்டு வரைமுறை. இந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். வாரத்தின் 7 நாட்கள் தான் 7 கிரகங்களாக நாம் பயன்படுத்துகின்றோம். ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள். ஏனென்றால் ராகு கேதுக்கள் கிரகண காலங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நிழலை ஏற்படுத்தி கிரகண தோஷத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ ராகு கேதுக்களும் இந்த தசாபுத்தியில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த தசாபுத்தி அமைப்பு முறை முழுக்க முழுக்க நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய தசைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நட்சத்திரங்களும் சூரியன் அதனுடைய அதிபதியாக வருகிறார். நட்சத்திராதிபதியாக வருகிறார் சூரியன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிருத்திகை நட்சத்திரத்தில், உத்திரம் நட்சத்திரத்தில், உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறார் என்றால் அவரின் ஆரம்பகால தசை சூரிய தசை. ஸோ ஒரு ஜாதகர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்றால் அவரின் முதல் தசை சூரிய தசையாக இருக்கும். சூரிய தசை முடிந்த பிறகு அவருக்கு சந்திர தசை தொடங்கும். சந்திர தசை முடிந்த பிறகு செவ்வாய் தசை தொடங்கும்.
செவ்வாய் தசை 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு ராகு தசை 18 ஆண்டுகள் நடக்கும். அதன் பிறகு குரு தசை 16 ஆண்டுகள் நடக்கும். அதன் பிறகு சனி தசை 19 ஆண்டுகள் நடக்கும். பிறகு புதன் தசை 17 ஆண்டுகள் நடக்கும். கேது தசை 7 ஆண்டுகள். அதன் பிறகு சுக்கிர தசை 20 ஆண்டுகள். மொத்தம் 120 ஆண்டுகள் என்ற கணித அமைப்பை அடிப்படையாக கொண்டது இந்த 3 நட்சத்திரத்திலும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதல் தசை சந்திர தசையாக இருக்கும். அவர்களின் முதல் தசை சந்திர தசையாக இருக்கும். சந்திர தசை 10 ஆண்டுகள். சந்திர தசை முடிந்த பிறகு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த தசை செவ்வாய் தசை தொடங்கும். செவ்வாய் தசை முடிந்த பிறகு ராகு தசை தொடங்கும். ராகு தசை முடிந்த பிறகு குரு தசை தொடங்கும். எதுக்காக இந்த தசை சொல்கிறேன்னா, இந்த தசையுடைய பலன்களை முடிவெடுப்பவர் ஜோதிடர் தான். ஒரு கிரகம் லக்னத்திற்கு எத்தனாம் இடத்தில் உள்ளது, எந்த கிரகத்தோடு சேர்ந்துள்ளது, எந்த கிரகத்தின் நட்சத்திர பாதத்தில் அமர்ந்துள்ளது, எந்தெந்த கிரகங்களின் பார்வை பெற்றுள்ளது என்பதை பொறுத்து ஜோதிடர் கூட்டியோ குறைத்தோ பலன்களை கூறுவார். அது முழுக்க முழுக்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. ஜோதிடர் தன் அனுபவத்திற்கேற்ப அந்த முடிவை எடுப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுக்க முழுக்க கணித அமைப்பு முறை மட்டும்தான். இப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்களின் ஆரம்பகால தசை சந்திர தசைன்னு சொல்லிட்டோம். இந்த சந்திர தசையில் 10 ஆண்டுகள் இருக்கும். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் பாதத்திலையும் பிறந்திருக்கலாம், 2ஆம் பாதத்திலையும் பிறந்திருக்கலாம், 3ஆம் பாதத்திலையும் பிறந்திருக்கலாம், 4ஆம் பாதத்திலையும் பிறந்திருக்கலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் ஒருவர் பிறந்துள்ளார் என்றால் முதல் பாதம் 2.5 ஆண்டுகள் போய்விட்டது. மீதி 7.5 ஆண்டுகள் இருக்கும். அவர் பிறந்தது முதல் 7.5 ஆண்டுகள் தன்னுடைய தசையை அனுபவிப்பார். குழந்தை பிறந்தது முதல் 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு செவ்வாய் தசை தொடங்கிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலோ, அஸ்தம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலோ, திருவோணம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலோ பிறந்துள்ளார் என்றால் அவருக்கு முதல் தசை சந்திர தசை தான். ஆனால் அந்த சந்திர தசை தன் தசையை 5 ஆண்டுகள் தான் நடத்தும். ஏன்னா 2ஆம் பாதம் வரைக்கும் 5 ஆண்டுகள், மிச்சங்கிற 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 5 ஆண்டுகள், மொத்தம் தான் 10 ஆண்டுகள். கர்ப்ப காலத்தில் சென்றது போக மிச்சத்தை பயணிப்பார். அதான் ஜனனகால இருப்பு தசைன்னு சொல்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜாதக கட்டத்திலும் கட்டத்துக்கு கீழே ஜனனகால இருப்பு தசை. இப்போ ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால இருப்பு தசை சந்திர தசை 6 ஆண்டுகள் 10 மாதம் 2 நாட்கள் எழுதிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் 10 ஆண்டுகள். இந்த கால்குலேஷன் தான் 10 ஆண்டுகள். இதில் இங்கே 2.5 வருஷம், இங்கே 2.5, இங்கே 2.5, இங்கே 2.5. சந்திர தசை தான் 10 ஆண்டுகள் தன்னுடைய தசையாக இருந்தது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. இது முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். முதல் பாதத்தில் பிறந்துள்ளார் என்றால் இது அவருக்கு கடந்துட்டு இருக்கும். அவர் கடக்க போகும் காலம் தான் இது 7.5 ஆண்டுகள். ஸோ ஒரு இதுக்காக இதை நடப்பு தசாபுத்தி கண்டுபிடிக்கிறதுல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரம்பகால தசை செவ்வாய் தசை. அதன் பிறகு அவருக்கு ராகு தசை தொடங்கும். ராகு தசை முடிந்த பிறகு குரு தசை, குரு தசை முடிந்த பிறகு சனி தசை, அதன் பிறகு புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை தொடங்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரம்பகால தசை ராகு தசை. அதன் பிறகு குரு தசை, சனி தசை இந்த வரிசையில் அமையும். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதல் தசை குரு தசை. அதன் பிறகு சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை. சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு சூரிய தசை தொடங்கும். அவருக்கு மீன் ஃபர்ஸ்ட்லேருந்தே சுக்கிரதம் முடிஞ்ச வரை சூரியன் ஸ்டார்ட் ஆகும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரம்பகால தசை சனி தசை. சனி தசை முடிந்த பிறகு புதன் தசை தொடங்கும். அதன் பிறகு கேது தசை தொடங்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதல் தசை புதன் தசை. அதன் பிறகு கேது தசை, சுக்கிர தசை. அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதல் தசை கேது தசை. அதன் பிறகு சுக்கிர தசை. சுக்கிர தசை முடிந்த பிறகு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை தொடங்கும். பரணி, பூரம், போராடத்தில் பிறந்தவர்களின் முதல் தசை சுக்கிர தசை. சுக்கிர தசை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுக்கிர தசை 20 ஆண்டுகள். ஸோ பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார் அல்லது போராட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார் என்றால் 10 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக 10 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு 10 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இப்போ 85 பிறந்திருக்காருன்னா 95 வரைக்கும் சுக்கிரதசை நடக்கும். சுக்கிரதசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்கும். அதன் பிறகு சந்திர தசை, இப்போ செவ்வாய் தசை, இப்போ ராகுதசை நடந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு 35 வயசு 36 வயசு இருக்கிறா அவருக்கு ராகுதசை நடந்துட்டு இருக்கும். இதுதான் ப்ரொசீஜரு. ஓகே,
இப்போ இந்த ஆண்டுகளை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது தான், வேறு வழி கிடையாது. சூரிய தசைனா 6 ஆண்டுகள், சந்திர தசை 10 ஆண்டுகள், செவ்வாய் தசை 7 ஆண்டுகள், ராகு தசை 18 ஆண்டுகள், குரு தசை 16 ஆண்டுகள், சனி தசை 19 ஆண்டுகள், புதன் தசை 17 ஆண்டுகள், கேது தசை 7 ஆண்டுகள், சுக்கிர தசை 20 ஆண்டுகள், ஆக மொத்தம் 120 ஆண்டுகள்ன்றதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த ஆர்டரை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சூரிய குடும்பம் அந்த அட்டவணை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்தில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோனு இப்படி இருக்குது. இது வந்து அறிவியல் முறைப்படி இப்படி இருக்குது. அறிவியல் முறைப்படி நாம் சூரிய மைய கோட்பாட்டை பின்பற்றுகிறோம். ஜோதிட முறைப்படி நாம் புவி மைய கோட்பாட்டை பின்பற்றுகிறோம். இந்த ஆர்டர் தான் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி. இது அனைவருக்கும் நன்றாக தெரியும். இது வந்து ஃபிக்ஸ்டு. இங்கே பாருங்கள், சூரியனில் வந்து புதன், வெள்ளி தான் சுக்கிரன், புவி செவ்வாய், வியாழன் தான் குரு, சனி. வாரத்தின் 7 நாட்கள் தான் வந்து இங்கே எழுதினுக்கிறோம். சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருது, பூமியை தான் வந்து சந்திரன் சுற்றி வருது. ஸோ சந்திரன் வந்து துணைக்கோளாக இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒரு கோளாக கருதப்படுகிறது. புவின்ற இடத்துல வந்து சூரியனை எழுதிக்கங்க, இங்கே வந்து பூமியை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஜோதிடம் வந்து பூமி மைய கோட்பாட்டில் வாழ்ந்துட்டு வரோம். இப்போ வந்து முதல் தசை என்னவாக இருக்கும், இந்த செவ்வாய்க்கும் வெள்ளிக்கரையில் இப்படி ஒரு கட்டம் போட்டுக்குன்னு இந்த இன்ட்டை வந்து ராகுவாக போட்டுக்குங்க. இங்கே வந்து கேது அப்படின்னு எழுதிக்கங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து முதல் தசை வந்து சூரிய தசை, 1வது தசை, 2வது தசை சந்திர தசை, 3வது தசை செவ்வாய் தசை, 4வது தசை ராகு தசை, 5வது தசை குரு தசை, 6வது தசை சனி தசை, 7வது தசை புதன் தசை, 8வது தசை கேது தசை, 9வது தசை வந்து சுக்கிர தசை. இதுதான் ஆர்டரு. இப்போ பரணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சுக்கிர தசையில் பிறந்திருப்பாங்க. இந்த சுக்கிர தசை முடிஞ்சதோடனே அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு, குரு, சனி, புதன் அந்த மாதிரி வரிசையில் அமையும். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், வேறு எந்த இதில் இல்லை. நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறதாலே மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புத்தி கணக்கிடுவது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கிரகத்தை வந்து மீண்டும் 9 கிரகங்களால் வந்து டிவைட் பண்ணுறோம். இதுதான் புத்தி. அதாவது 9 புத்திகள் இருக்கும். ஏன்னா 9 கிரகங்கள் தான். அந்த 9 கிரகங்களும் 9 புத்திகளாக வருகின்றன. இப்போ சூரிய தசையை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கினா, சூரிய தசை 6 ஆண்டுகள். இது வந்து தசை, இது புத்தி. சூரிய தசையில் வந்து முதல் தசை சூரியனாகவும் அதில் முதல் புத்தி சூரிய புத்தியாகவும் வரும். அடுத்தது சூரிய தசையில் 2வது புத்தி சந்திர புத்தியாக வரும். இதே ஆர்டர் தான். சூரிய தசையில் 3வது புத்தி செவ்வாய் புத்தி, 4வது புத்தி ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். இந்த ஆர்டர் மாற போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆர்டர் தான் இருக்கும். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த ஆர்டர் வந்து மாறவே மாறாது. புத்திக்கும் அதே ஆர்டர் தான். இப்போ கால்குலேஷன் தான் நம்மளுடைய ப்ரொசீஜரு. சூரிய தசையில் சூரிய புத்தி உங்களுக்கு தெரியும். சூரிய தசையோட 6 ஆண்டுகள். இங்கே 6ன்னு போட்டுக்குங்க. ஏன்னா சூரிய தசை 6 ஆண்டுகள். சூரிய புத்தின்றதாலையும் சூரியனவே 6 தான். 6 6 எவ்வளோ வருது? 36. 36ங்களா? இந்த வலது புறம் இருக்கிற முதல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 6. இந்த 6 வந்து 3ஆல் பெருக்கணும். 6 பெருக்கல் 3, 6 3 18. இந்த 18 தான் வந்து நாட்கள். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதல் டிஜிட்டுக்கு அடுத்து இருக்கிற எல்லா டிஜிட்டும், அதாவது 3ன்றது 3 மாதங்களை குறிக்கின்றன. இப்போ சூரிய தசையில் சூரிய புத்தி என்பது 3 மாதம் 18 நாட்கள். 3 மாதம் 18 நாட்கள் எழுதிக்கிறனா இவ்வளோதான். அடுத்தது சூரிய தசையில் சந்திர புத்தி. சூரியனுக்கு வந்து 6 ஆண்டுகள், சந்திரனுக்கு வந்து 10 ஆண்டுகள். 6 பெருக்கல் 10 60. 0வை 3ஆல் பெருக்கினா 0 தான் வரும். 6 வந்து மாதங்களாக வச்சுக்கிறோம். 6 மாதங்கள் 00 நாட்கள். சூரிய தசையில் செவ்வாய் புத்தி. சூரியனுக்கு 6, செவ்வாய்க்கு 7. 6 42. இங்கே 42 போட்டோம். இந்த 2 வந்து 3ஆல் பெருக்குனா 6 வரும். 2 6 நாட்கள். இந்த 4 மாதங்கள் அப்படியே வச்சுக்கிறோம். 4 மாதங்கள் 6 நாட்கள். அடுத்துட்டு சூரிய தசையில் ராகு புத்தி. சூரியன் 6, ராகுக்கு 18. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? ராகுக்கு 18ன்னு 6 18 108. இந்த வலதுபுறம் இருக்கிற முதல் டிஜிட் வந்து 3ஆல் பெருக்கிக்கணும். 8 24 நாட்கள். இங்கே 24 நாள் எழுதிக்கிறோம். இந்த பக்கங்கிறத வந்து மாதமாக எடுத்துக்கணும். 10 மாதங்கள். அதே மாதிரி சூரிய தசையில் குரு புத்தி.
சூரியனுக்கு 6, குருவுக்கு 16. 6 16 96. இங்கே கடைசி டிஜிட் இருக்கிற 6 வந்து 6 18 எழுதிக்கிறோம். 9 மாதங்கள் வச்சுக்கிறோம். இந்த 9 அப்படியே மாதம் வச்சுக்கிறோம். 9 மாதம் 18 நாள். அடுத்தது சூரிய தசையில் சனி புத்தி. சூரியனுக்கு 6, சனிக்கு 19, பெருக்குனா 114. இந்த கடைசி டிஜிட்டை 3 பெருக்குனா 4 12, அதான் 12 நாள். மிச்சம் 2 டிஜிட் வந்து மாதம், 11 மாதம். அடுத்து சூரிய தசையில் புதன் புத்தி. சூரியனுக்கு 6, புதனுக்கு 17. 6 17 102. இந்த 2 வந்து கடைசி டிஜிட் 2 வந்து 3 பெருக்குனா 6, 10 வந்து மாதம், 10 மாதம் 6 நாள். அடுத்தது சூரிய தசையில் கேது புத்தி. சூரியனுக்கு 6, கேதுக்கு 7 ஆண்டுகள். 6 42. ஸோ இங்கே 2 கடைசி டிஜிட் 2 3 6, 4 மாதம், 4 மாதம் 6 நாள். சூரிய தசையில் சுக்கிர புத்தி. 6 பெருக்கல் 20 120. 120. இந்த 0 வந்து 3 பெருக்குனா 0 தான் வரும். 0 பெருக்கல் 3 0 தான் வரும். மிச்சம் 12 வந்து 12 மாதம் 00 நாட்கள். இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 69 மாதம் 90 நாள் வரும். இந்த 69 மாதம் 90 நாள் 3 மாதமும் வச்சுக்கிறோம். 69 ஒரு 3 மாதமும் 72 மாதங்கள், மொத்தம் 72 மாதங்கள். இந்த 72 மாதத்தை வந்து நம்ம வந்து பெருக்கி பார்த்தோம்னா, வகுத்து பார்த்தோம்னா, 12 வகுத்து பார்த்தோம்னா, ஏன்னா 12 மாதம் ஒரு வருஷம், 6 வருடம் வந்துடும். இங்கே பாருங்கள், அந்த டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். 72 வந்து 12 வகுத்துனா 6 வருடங்கள் வந்துடும். இவ்வளோ தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஒருத்தர் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அவருக்கு ஆரம்ப கால தசை சந்திர தசை. இல்லை ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். சந்திர தசை 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் அவர்கிட்ட வெளிப்படாது. ஒருவேளை வந்து குரு நல்ல இடத்துல இருந்தால் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து நல்ல தனம் கிடைக்கும். இப்போ வந்து சந்திர தசையில் குரு புத்தி எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம். சந்திர தசை எவ்வளோ? 10 ஆண்டுகள் பெருக்கல் குரு புத்தி எவ்வளோ? குருக்கு எவ்வளோ? 16. குரு வந்து 16 ஆண்டுகள். 16 10 பெருக்கல் 16 = 160 வருது. 160ல் கடைசி டிஜிட்டை வந்து 3ஆல் பெருக்கணும். 0 பெருக்கல் 3 0 தான் வரும். இந்த 16 வந்து 16 மாதங்கள். 16 மாதங்கள் 0 நாட்கள்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் பஞ்சாங்கத்தில், வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இதுதான் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம். இதில் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் வந்து சந்திர தசை 10 வருஷம் எழுதிக்கிறாங்களா? சந்திர தசை 10 வருஷம் எழுதிக்கிறாங்க. சந்திர தசையில் குரு புத்தி. இது எல்லாமே சந்திர தசை தான். சந்திர தசையில் குரு புத்தி இங்கே இருக்குது. குரு 16 மாதங்கள். இங்கே வந்து இது வந்து மாதம், இது வந்து நாட்கள், இது நாளிகை. 16 மாதம் 0 நாட்கள் வந்துருச்சிங்களா? அதுதான் இங்கே எழுதிக்கிறோம். 16 மாதம் 0 நாட்கள்னு எழுதிக்கிறோம். அதே போல் சூரிய தசையில் இங்கே எழுதிக்கிறோம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இங்கே சூரிய தசையில் வந்து சூரிய தசையில் சுக்கிர புத்தி எவ்வளோ? 12 மாதம் 00 நாட்கள் இருக்குங்களா? கால்குலேட் பண்ணாமா? இங்கே இருக்குது பாருங்கள். இது சூரிய தசையா? சூரிய தசையில் 6 வருஷத்தில் வந்து சுக்கிரன் வந்து 12 மாதங்கள் 0 இருக்கா? 12 மாதங்கள் 0. இது உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியலாம், பஞ்சாங்கத்தில் தெளிவாக போட்டிருக்காங்க. இவ்வளோதான் இந்த தசாபுத்தி அமைப்பு முறை. இது முழுக்க ஒரு கணித அமைப்பு முறை தான். நடப்பு தசாபுத்தி கண்டுபிடிப்பது எப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நடப்பு தசாபுத்தி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதக கட்டம் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை யாருன்னா ஜோதிடர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டத்துக்கு கீழே ஜனனகால இருப்பு தசைன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த ஜனனகால இருப்பு தசையிலிருந்து இதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டே வந்தால் நடப்பு தசாபுத்தி என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நடப்பு தசாபுத்தி சிம்பிள் தான், அதை சிம்பிளாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்துட்டு தசாபுத்தி பலன்கள். பலன்கள் வந்து முழுக்க ராசி கட்டத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளது, யாருடன் சேர்ந்துள்ளது, எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்துள்ளது, யாருடைய பார்வை பெற்றுள்ளது, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் வந்து முடிவெடுக்க முடியும். ஓகே, நன்றி.